அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நாம பலவிதமான வேண்டுதல்களோட நமக்கு பிடிச்ச கடவுளை கும்பிட்டுக்கிட்டு வர்றோம். ஆனா நம்மள பலருக்கு இந்த கேள்வி இருக்கும், நானும் இடைவிடாம கடவுளை கும்பிடுறேன், எல்லா விதமான விரதங்களும் இருக்கேன், எல்லா பூஜைகளும் செய்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும். எப்பயுமே நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும், இறைவா நீ எனக்கு இதை தருவியா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நீ எனக்கு இதை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி கேட்கறதுக்கு பதிலா, இறைவா நான் உன்னை முழுசா நம்புறேன், என்னோட நம்பிக்கையை நீ பொய்யாக்க கூடாது, எனக்கு இது வேணும், கண்டிப்பா நீ இதை கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடைவிடாத தீவிரமான நம்பிக்கையை நம்ம கடவுள் மேல வச்சிருந்தோம்னா, அந்த கடவுள் அந்த நம்பிக்கைக்கு பதிலாக நம்ம கேட்ட வரத்தை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாருங்க. இதுதான் சூரபத்மன் விஷயத்திலையும் நடந்தது. எல்லா கடவுளுக்கு தேவையானதும் இதுதான். கடவுளை பொறுத்த வரைக்கும் அசுரர்களோ தேவர்களோ அது முக்கியம் இல்லை. அவருக்கு தன் மேல தன்னலம் இல்லாத இடைவிடாத தீவிரமான பக்தி செலுத்துறாங்களா, அதுதான் முக்கியம். பக்தி செலுத்தும் விதம் வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா பக்திங்கிறது எப்போதுமே திடமாகவும் தீவிரமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும். சூரபத்மனும் சிவபெருமானை நோக்கி தீவிரமான தவம் மேற்கொண்டிருக்கிறான். அப்போ சிவபெருமான் இவருக்கு வரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த எல்லை வரைக்கும் சூரபத்மன் போறான் நம்ம கிட்ட வரம் வாங்குறதுக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு இன்னமும் காத்திருக்க முடிவு செஞ்சாரு. பல காலங்கள் கடந்துருச்சு இல்லையா? சூரபத்மன் பார்த்தாரு, என்னடா இது, நம்ம இவ்வளவு காலங்கள் கடந்தும் கடும் தவம் மேற்கொண்டும் சிவபெருமானுக்கு நம்ம மேல இரக்கம் வரலையா? இவ்வளவு யாகம் வளர்த்தியும் இவ்வளவு கடுமையான தவம் செஞ்சும் சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைக்காதப்போ இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு முடிவு பண்ண சூரபத்மன் தன்னையே அழிச்சுக்க முடிவு செஞ்சாரு. ஆமா, பக்கத்துல வச்சிருந்த வஜ்ராயுதத்தை வச்சு தன்னையே அழிச்சுக்கிட்டாரு சூரபத்மன். அவர் தன்னையே அழிச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவர் வளர்த்தின யாக தீயிலேயே விழுந்துட்டாரு. அப்போ சூரபத்மனோட உடலும் எரிய ஆரம்பிச்சது. அப்பதான் சிவபெருமான் மனசிறங்கினாரு. ஆஹா, தன் மேல கொண்ட பக்தியை நிரூபிக்கிறதுக்காக என்னோட பக்தனான சூரபத்மன் தன்னுடைய இன்னுயிரையே மாச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்து சூரபத்மனுக்கு தரிசனம் கொடுத்தாரு சிவபெருமான். ஆமாங்க, எல்லாம் வல்ல ஈசனோட அருள் கிடைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ராமாயணத்துல ராவணன் ஆகட்டும், கந்த புராணத்துல சூரபத்மன் ஆகட்டும், தன்னையே அழிச்சுக்கிற அளவுக்கு பக்தி செலுத்தினதுனாலதான் இறைவன் கிட்ட இருந்து உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு மிகப்பெரிய வரங்களையும் பெற்றாங்கங்க. இங்கேயும் சூரபத்மன் தன்னை அழிச்சுக்கிட்டார் இல்லையா? யாக தீயில சூரபத்மனோட உடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிவபெருமானும் கைலாய மலையிலிருந்து இறங்கி வந்தாரு. வந்தவரு பார்த்தாரு, தன் மேல இத்தனை காலங்களா தீவிரமா பக்தி செலுத்தின ஒரு பக்தன் உயிரை மாச்சிக்கலாமா அப்படின்னு நினைச்சவரு தன்னோட தலையில வச்சிருந்த கங்கைய மெதுவா இறக்கி விட்டாரு. அவங்களுக்கு ஒரு கட்டளை இட்டார், இந்த யாக தீய அழிச்சு சூரபத்மனுக்கு மீண்டும் உயிர் கொடு அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே ஓடக்கூடிய புண்ணிய நதிகள்ல மிக சிறப்பு வாய்ந்த நதி இல்லையா கங்கை நதி? இன்னைக்கும் கங்கை நதி கரையிலையும் கங்கை நதியிலையும் எத்தனையோ பிணங்கள் மிதக்குது, எத்தனையோ சாம்பல்களை கரைக்கிறாங்க. ஆனா கங்கை நதியில ஒரு சிறிய அளவு கூட துர்நாற்றம் வீசினதில்லை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போதும் ஒரு சிறிய அளவு கூட தொற்று கிருமிகள் இருந்ததில்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கங்கை நதியில நம்ம நீராடுனா நம்மளோட பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கங்கை நதியைத்தான் அந்த யாக தீயை அணைக்கிறதுக்காக சிவபெருமான் கட்டளையிடுறாரு. கங்கா மாதாவும் அந்த யாக தீயை அணைச்சு சூரபத்மனோட சாம்பல் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாங்க. அப்போ சிவபெருமானோட அருள்னால அந்த சாம்பல் எல்லாம் ஒன்று திரண்டு மீண்டும் உயிர் பெறுது. சூரபத்மன் மீண்டும் உயிர் தெழுறாரு. ஆஹா, எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்களா? இதுதாங்க இடைவிடாத நம்பிக்கைக்கு கிடைக்குகிற பரிசுங்கிறது. ஆமா,
கடவுள் மேல நம்ம தீவிரமான இடைவிடாத பக்தி செலுத்தும் போது சாகர நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மள பிழைக்க வைப்பாரு கடவுள். அது எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம செலுத்துற பக்தி இடைவிடாத தீவிரமான பக்தியா இருக்கணும். சூரபத்மனும் உயிர் தெழுந்தாரு. எதிரில் நிக்கிற சிவபெருமானை பார்த்து கை கூப்பி வணங்கி தொழுறாரு. சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே, சூரபத்மா, உன்னுடைய பக்தியை நான் மெச்சினேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் சூரபத்மன், ஐயா எம்பெருமானே, உன்னுடைய அருள் எனக்கு என்னென்னைக்கும் நீங்காம கிடைக்கணும். அதே போல இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற பொறுப்பையும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. உடனே சூரபத்மனும், அது மட்டும் இல்ல, என்னை யாராலையும் அழிக்க முடியக்கூடாது அப்படின்னு சூரபத்மன் கேட்டதும் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படிப்பட்ட வரத்தை எல்லாம் என்னால யாருக்கும் கொடுக்க முடியாதுப்பா, நீ வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னதும் யோசிச்சாரு சூரபத்மன். யோசிச்சவரு, சரி நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன். என்னை நீங்களோ உங்களை நிகர்த்த சக்தியோ தவிர வேற எதாலும் எனக்கு அழிவு நேரக்கூடாது அப்படின்னு சூரபத்மன் புத்திசாலித்தனமா கேட்டதா நினைச்சுக்கிட்டாரு. ஆனா சிவபெருமானுக்கு தெரியாதா, இப்ப நடக்கிறதும் இதுக்கு முன்னாடி நடந்ததும் இனி நடக்க போறது எல்லாம் அறிஞ்ச பரம்பொருள் இல்லையா சிவபெருமான். அதற்கு சிரிச்சுக்கிட்டே சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு சிவபெருமான். இப்ப தாங்க சூரபத்மன் உண்மையான ரூபமே எடுக்கிறாரு. ஆமா, அவருக்குள்ள மறைஞ்சிருந்த அசுர குணங்கள் எல்லாம் உயிர்த்தெழ ஆரம்பிக்குது. இதனால என்ன நடந்தது? உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிச்ச சூரபத்மன் என்னெல்லாம் செஞ்சாரு? அடுத்த பதிவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன், சௌந்தர்யா கபிலன்.